கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கக்கூடிய கள்ளச்சாராய மேட்டர் பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியா ஃபுல்லா வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணமா போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கல்வராய மலை தான் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்கும்போது, அந்த கல்வராய மலையில தான் கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே மோஸ்ட்டா கள்ளச்சாராயம் கேட்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கல்வராய மலை தானாம். இந்த அளவுக்கு கள்ளக்குறிச்சி அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவையே மொத்த சுடுகாடா மாத்திருக்கக்கூடிய இந்த கல்வராயன் மலை ஒரு அழகான மலையா இல்ல கள்ளச்சாராயம் காய்க்கக்கூடிய ஒரு மலையா? இப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் இன்னைக்கு வந்து முன்வைக்கப்படுது. அந்த கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சர் தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்கும். அந்த மலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க வந்து ஒரு கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவரா இருக்கலாம், அல்லனா ஒரு தருமபுரி, திருவண்ணாமலை, இந்த ஏரியாவை சேர்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மலையை பத்தி பேசணும் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த மலையோட ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஹிஸ்டரினா இப்போ ஏதோ ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது. ஆதி காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போறோம். இந்த கல்வராயன் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலை வந்து இப்பந்தான் வந்து இதை கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய இடம் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான மலையா வந்து இருந்திருக்கு. ஒரு அழகான இயற்கையான மலையா தான் வந்து இந்த மலை வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஆதி மனுஷங்க இருப்பாங்கல்ல, நமக்கு முன்ன வாழ்ந்த முன்னோர்கள், அவங்களாம் வந்து வாழ்ந்திருக்காங்களாம். அதுக்கான தடயங்களும் இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. இந்த மலை வந்து பாத்தீங்க அப்படின்னா மலையமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுல வந்து இருந்திருக்கு. அங்க வாழ்ந்தவங்க வந்து மலையர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மலையமான் இந்த நாட்டை வந்து அங்க இருக்கக்கூடிய இந்த குறுநில மன்னர்கள் சொல்லுவாங்கல்ல, இந்த சேர சோழ பாண்டியர்கள், அவங்க வந்து ஆட்சி பண்ணி வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல வீரமானவங்களாம், போர்க்குணம் வந்து கொண்டவங்களாம், பயங்கரமா சண்டை தான் போடுவாங்க போல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1360 வருஷம் கழிச்சு இந்த மலை வந்து என்ன ஆகுது பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இந்த விஜயநகர பேரரசுக்கு கீழே வந்து வருது. அங்க இருக்கக்கூடிய இந்த விஜயநகர பேரரசு இருப்பாங்கல்ல, அங்க இருக்கவங்க வந்து இந்த மலையை வந்து அவங்க வசம் வந்து படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விஜயநகர பேரரசுல இருக்கக்கூடிய தளபதிகள், இப்போ இந்த நம்ம வீரர்கள் சொல்லுவாங்கல்ல, எப்படின்னா அரசருக்கு கீழே ஒரு படை தளபதி வீரர்கள் சொல்லுவாங்க. இப்போ போர் வந்தது அப்படின்னா அவங்க தான் முக்கியமாக வந்து போவாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மலைக்கு வந்து வேட்டையாடுறதுக்காக வராங்க. இப்போ மலை எடுத்தீங்கனாலே நார்மலாக மலையில வந்து மூலிகைகள் இருக்கும், தண்ணி இருக்கும், விலங்குகள் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் தேவைக்கு பயன்படுத்திக்கலாம்ல. அதனால அங்க இருக்கக்கூடிய இந்த வீரர்கள், படைத்தளபதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க மலைக்கு வந்து வேட்டையாடுறதுக்காக வராங்க. வேட்டையாடிட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இங்கே இருக்கிறாங்க. இங்க இருந்து முடிச்சுட்டு வேட்டையாடிட்டு திரும்ப தன்னுடைய நாட்டான விஜயநகர பிரதேசத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய இந்த படைத்தளபதிகள் இங்க வந்தாங்கல்ல, அவங்களுடைய மனைவிமார்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த காட்டுக்கு போனவங்க வந்து இறந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு விதவை ஆயிட்டாங்களாம். விதவையாகி இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி காயெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்களாம். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இப்போ இவங்க மனைவிமார்கள் வந்து விதவை ஆயிட்டாங்க அப்படின்னா கணவன்மார்கள் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ வந்து ரூல்ஸ் வந்து இருந்திருக்கு. அதனால இவங்க அவங்களுடைய அந்த பேரரசுக்கே போகாம திரும்பவும் இதே மலைக்கு வந்து வந்துடுறாங்க. இதே மலையிலேயே இருக்கவும் செய்யறாங்க. இந்த மலையில ஆல்ரெடியே மலையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இருக்கிறாங்களோ. இந்த விஜயநகர பேரரசை சேர்ந்தவங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய மலையர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சண்டை வந்து ஏற்படுது. இந்த விஜயநகர பேரரசுல இருக்கவங்க ஆல்ரெடி படைத்தளபதி வீரர்கள் அப்படிங்கிறதுனால இவங்க ஈஸியா இவங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து இருக்காங்க. இப்போ இவங்க சண்டை போட்டு ஜெயிச்சாங்கல்ல இந்த படைத்தளபதி, இவங்க வந்து வேளாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேளாளர்கள் வந்து மலையர்களை சண்டை போட்டு ஜெயிச்சு அங்கேயே வந்து தங்கிருந்தாங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வருஷங்கள் போகுது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயங்கரமா வளர்ச்சி அடைந்து பெரிய பெரிய கிராமங்கள் ஊரா வந்து மாறுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ்காரங்களாம் இந்தியாவுக்கு வந்து வராங்க. இங்கிலீஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்து இந்த மலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்வராயன் மலையை பெரிய கல்வராயன் மலை, சின்ன கல்வராயன் மலை அப்படின்னு சொல்லி ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க. பிரிச்சு இந்த ஆங்கிலேயருக்கு கீழே வந்து வேலை பார்ப்பாங்கல்ல, இந்த ஜாகின்தாரர்கள் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர்ல இந்த ஜமீன்தாரர்கள் சொல்றோம்ல, இவங்களை வந்து ஜாகின்தாரர்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம். இவங்க எப்படின்னா இந்த ஆங்கிலேயர்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க. இவங்களை வச்சு இப்போ இந்த மலையை பிரிச்சிருக்குமா இங்க வந்து ஆட்சி பண்ண வந்து வைக்கிறாங்க. இந்த இடம் வந்து இப்போ ஊரா மாறி இருக்கிறதுனால இங்க நடக்கக்கூடிய இந்த திருமணங்கள், பிறப்புலாம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த மக்கள்கிட்ட இருந்து இவங்க வரி வாங்கி இவங்களுக்கு வந்து செலவழிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வேலை வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாகிர்தாரர்கள் இவங்களை வந்து விடுற மாதிரி இல்லை. விடாம இங்கே வந்து ஆட்சி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலேயே இந்த மக்களை வந்து இன்னுமே ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆட்சி பண்ணிட்டு இங்க வரி வந்து வாங்கிக்கிட்டு ஒரு அடிமைப்படுத்திட்டு வந்து இருந்திருக்காங்க. இங்குள்ள மக்கள் வந்து அடிமைப்படுத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1976ல இந்திரா காந்தி பிரதமர் ஆகிறாங்க.
அவங்க பிரதமரா மாறதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு அடிமை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை பயன்படுத்தி இந்த ஜாகிர்தாரர்கள்லாம் கைது பண்ணிட்டு இந்த மலையை வந்து மொத்தமா தமிழ்நாடு அரசுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த கல்வராய மலை தமிழ்நாடு அரசுக்கு கீழே வந்து வந்துருச்சு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஃப்ரீடம் வந்து கிடைக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்துருச்சுனால எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி தானே. ஸோ இப்படி வந்து நடக்குது. சரி, ஓகே ப்ரோ, இப்படி ஆயிடுச்சுல்ல, இந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருந்திருக்கு. இந்த விஜயநகர மக்கள் வந்திருக்காங்க, வேளாளர்கள் வாழ்ந்திருக்காங்க, வேளாளர்கள் வந்து மலைகள் கூட சண்டை போட்டு அவங்களும் இங்கே இருந்திருக்காங்க. இவ்வளவு சூப்பராக நிறைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் இந்த மலைக்கு இருக்கு. இந்த மலை ஏன் ப்ரோ நீ ஸ்டார்டிங்கில் கலாச்சாரம் சகிக்கக்கூடிய மலையான்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே இன்னொரு பிரச்சனை வந்து இருக்கு. அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது இந்த பர்டிகுலர் மலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முக்கால்வாசி கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இடங்கள் தான் இந்த சேலம், திருவண்ணாமலை, தருமபுரி இந்த ஏரியாவில் வந்து இருக்குது. இந்த மலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 170 கிராமங்கள் இருக்கு. இதில் வந்து 75,000 பீப்புள்ஸ் வந்து வசிக்கிறாங்க. இதனால வந்து மலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தண்ணி வசதி, அதுக்கப்புறம் நிறைய அடிப்படை தேவைகள் வந்து போகிறது இல்லை. இப்படி போகாமல் இருக்கிறதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பாருங்களேன், நார்மலாகவே இப்படி வசதிகள்லாம் போகல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த காட்டில் இருக்கக்கூடிய இந்த மரவள்ளி கிழங்கு, ஸோ அந்த காட்டில் இருக்கக்கூடிய இந்த விலங்குகளை வேட்டையாடி வந்து சாப்பிடுவாங்க. அப்படியே சாப்பிட்டாலுமே எத்தனை நாள் தான் சாப்பிட முடியும்? விவசாயம் பண்ணி ஆகணும். விவசாயம் பண்ணாலுமே வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அறுவடை பண்ண முடியும். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால அங்கே இருக்கக்கூடிய பாதி மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிற மாவட்டங்கள் இருக்குள்ள, பிற மாவட்டங்கள், பிற மாநிலங்கள், அதாவது இந்த கர்நாடகா, ஸோ இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு வந்து வேலைக்கு வந்து போகிறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருப்பாங்கல்ல அந்த ஊர்லேயே, அவங்க தான் வந்து சாராயம் காய்ச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அத்தியாயம் வந்து இங்கிருந்து தான் தொடங்குது. இவங்க சாராயம் காய்ச்சக்கூடிய இந்த ஒரு திறமையை பார்த்துட்டு வெளி ஊர்ல, வெளிநாட்டுல, வெளி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயங்கரமா டேலண்டா இந்த அளவுக்கு சாராயம் காய்ச்சறாங்களே, இவங்களை வந்து நம்ம கையில போட்டுக்கிட்டா சூப்பரா பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்பட்டு பணத்தை வந்து வாரி வாரி கொடுக்குறாங்க. இப்படி பணத்தை வாரி கொடுத்து சாராயம் காய்ச்சக்கூடிய விஷயம் வந்து இன்னும் பிரீஃபா வந்து போகுது. அது மட்டும் இல்லாம இந்த கல்வராய மலை வந்து இந்த அளவுக்கு ரகசியமா இருக்கிறதுனால இந்த மலையில நிறைய இல்லீகல் விஷயங்களை பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. இல்லீகல் விஷயங்கள்னா இப்போ இந்த சந்திரகாலத்தில் வீரப்பன் எப்படி வந்து இந்த சந்தனத்தெல்லாம் கட்டி வச்சிருப்பார்ல, ஸோ அந்த மாதிரி இந்த மலைக்கு கீழே கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நிறைய இல்லீகலான விஷயங்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலை வந்து போலீஸ் பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் இல்லீகலா சாராயம் காய்ச்சி வெளியே கொண்டு போறதுக்கும் பயன்படுது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்து சொல்றாங்க. சரி, ஓகே ப்ரோ, இதை வந்து தடுக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா, இது வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அந்த வழி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த அளவுக்கு சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்களோ அந்த மக்கள், இவங்க ஏன் இப்படி காய்க்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து போதிய வாழ்வாதாரம் இல்லை. ஸோ இந்த வாழ்வாதாரத்தை கொடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து முன் வந்து நிறைய விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து தடுக்கலாம். இப்போ இந்த சாராயம் காய்ச்சாங்கல்ல, இந்த கேஸ்ல நிறைய பேர் மாட்டிருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் வந்து கைது பண்ணிட்டு அந்த மக்களுக்கு கவர்மெண்ட் நிறைய விஷயங்களை சலுகையா கொடுத்து சூப்பரா அந்த ஊரை வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து நிற்கும். ஒருவேளை இதை வந்து பண்ணல, ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இன்னும் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இதை ஒண்ணுமே பண்ண முடியாது, காலகாலமா போகும். இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சிக்கு அடுத்து இன்னும் சேலம், தருமபுரி இன்னும் நிறைய மாவட்டங்கள் வந்து இருக்குது. ஸோ இது இன்னும் இந்த பிசினஸ் வந்து வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கும். இதை தடுக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வந்து வழி. இதை இதுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் பார்க்கணும், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, ஓகே, ஃபைனலா இப்போ இந்த கல்வராய மலையுடைய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து ஒரு தருமபுரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க அண்ட் ஒரு சேலம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஊர் பக்கத்துல இப்படி சம்பவம் நடந்திருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா நீங்க தான் இதை பத்தி பேசியாகணும். ஏன்னா அதுக்கடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிறதுனால நீங்க தான் வந்து இதை பத்தி பேசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வேற மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச இந்த தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை இந்த மாதிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த கல்வராய மலையை பற்றியான இந்த ஹிஸ்ட்ரிஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நினைச்சிங்க அப்படின்னா என்ன வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை சூப்பரான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.